அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்கள். ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன படிப்பை சுட்டி காட்ட போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட் வந்திருக்குது, 10th ரிசல்ட் வந்திருக்குது. இந்த ரிசல்ட்டு நம்மளோட ஜாதகத்தில் கல்வியில் என்ன கிரகம், எந்த கிரகத்தை அடிப்படையாக வச்சு மையமாக வச்சு நம்ம குரூப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். பொதுவாகவே நமக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, அதாவது தொடக்க கல்வி, ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி, உயர்கல்வி, இந்த மாதிரி கல்வி இருக்குது. அதாவது மேலே கல்வி கிட்டத்தட்ட 1ஆவதுலேருந்து 10ஆவது வரல இருக்குது. 10ஆவது டு 11 டு 12, 12க்கு அப்புறம் வரக்கூடிய கல்லூரி படிப்பு. கல்லூரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லூரியிலே இளநிலை, அதுக்கப்புறம் முதுநிலை, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பிஹெச்டி, டாக்டரேட், இது வரைக்கும் படிப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம படிச்சுட்டு போகலாம். நம்ம ஜாதகத்தில் என்னென்ன முறையில் கல்வி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நமக்கு என்ன வாய்ப்பு பலன் அளிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கிட்டே போகலாம். அது கிட்டத்தட்ட நிறைய டிகிரி படித்தவங்க கூட அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த 10th அப்புறம் நம்ம என்ன படிக்கணும், 12th அப்புறம் என்ன படிக்கணும், நம்ம 10th அப்புறம் என்ன குரூப் எடுக்கலாம். 10th அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே 11th 12th 10th அப்புறம் ஃபஸ்ட் குரூப் எடுத்து நீட்டு படிக்கலாமா, அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து ஐடி செக்டருக்கு போகலாமா, இல்லை அக்கௌண்ட்ஸ் படித்து கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது போகலாமா, இல்லை ஒகேஷனல் போகலாமா, அல்லது நம்ம 10th முடிச்சதுக்கு டிப்ளமோ படிச்சுட்டு டிப்ளமோ மெக்கானிக்கல் போகலாமா, அல்லது ஐடிஐ சொல்லக்கூடிய ஃபிட்டர் போகலாமா. டிப்ளமோவில் நிறையா படிப்பு இருக்குது, ஏராளமான படிப்பு இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதற்கொண்டு இருக்குது. டிப்ளமோ, நர்சிங், அது இதுன்னு இன்றைக்கி படிப்பு பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம ஜாதகத்தை கரெக்டாக அனலைஸ் செஞ்சு நம்ம படித்தா நல்லதுங்க. அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அடிப்படையில் நமக்கு நவகிரக அடிப்படையில் தான் எல்லாமே வருது, சரிங்களா. அதாவது தொடக்க கல்வி, உயர்கல்வி, சரிங்களா. தொடக்க கல்வி அதாவது 4ஆம் இடங்கிறது கல்வி, 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, 4ஆம் இடங்கிறது தொடக்க கல்வி, 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, 11ஆம் இடங்கிறது அதோட பெரிய அளவில் பார்த்திங்கன்னா முதுநிலை கல்வி, பெரிய லெவலில் 11ஆம் இடம். அதாவது படிப்பு உள்ளூர்லேருந்து படிக்கிறோமா, வெளிநாடு போய் படிக்கிறோமாங்கிறது பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த மாதிரி அமைப்பில் நம்ம படிப்பை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது நம்ம கிரக அமைப்பு. பொதுவாகவே நம்ம நவகிரகத்தில் சூரிய பகவான் எந்த கல்வியை குறிக்கக்கூடியதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அனைத்துமே சூரிய பகவான் தான் குறிக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட கல்வி அனைத்துமே இதுதான். ஐபிஎஸ், ஃபாரஸ்ட்டு, பிபிஎம், பிபிஏ, இதெல்லாம் சூரியன் சம்மந்தப்பட்டது தான். அதில் டாக்டர், பொதுவாகவே சூரியன் வலுவோடு இருந்தால் டாக்டர். அதில் பார்த்திங்கன்னா நல்ல சூரியன் நல்ல வலுவோடு இருந்ததுன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூட படிக்கிறாங்க. அரசியல் அமைப்பு சம்மந்தப்பட்ட பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது இருக்குது. பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்குது. அது மாதிரி மக்கள் தொடர்புடைய படிப்பில் நிறையா இருக்குது. சூரியன் நமக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் இருந்துட்டாவே
இந்த 10th படிக்கிறோம், மார்க் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நமக்கு வந்து குரூப்புங்கிறது ஃபஸ்ட் குரூப் கிடச்சிருச்சுன்னா சூரியன் உங்கள் ஜாதத்தில் உச்சம் பெற்றிருந்தாலோ ஆட்சி பெற்றிருந்தாலோ நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தாலோ குரு சூரியன் பார்த்துருந்தாலோ குரு சூரியன் சேர்ந்திருந்தாலோ சமசப்தம பார்வையில் வந்து 7ஆம் பார்வையை பார்த்துருந்தாலோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் படிக்கிறதுக்கு அமைப்பு இருக்குதுங்க. அதனால ஃபஸ்ட் குரூப் எடுக்கலாங்க. சூரியன் வலுவில் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் குரூப் எடுக்கலாம். ஃபஸ்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல, அதாவது நல்லா நம்ம அடுத்தடுத்து டாக்டரு பெரிய பெரிய படிப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த சூரியன் நல்ல வலுவில் இருக்கவங்க ஃபஸ்ட் குரூப் எடுக்கலாங்க, 10th முடித்தவங்கள. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தானே ஒளிக்கிரகம், அதனால வந்துட்டாவே பெரிய தரலாம். அந்த ஒளிக்கிரகத்தை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம கரெக்டாக நம்ம முறையாக நம்ம ஜாதத்தில் வந்து 1, 6, 10 தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் படிக்கலாம் சூரியனை. அதனால வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப பவர். சூரியன் தான் முதன்மை கிரகம். இந்த கல்வியில் வந்து நம்பர் 1 இடத்துக்கு வரணும், பச்சை இங்கில் கையெழுத்து போடணும், அரசாங்க துறையில் பெரிய லெவலில் வரணும், விஓஓ கடைநிலையிலேருந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிற நல்ல டாப்பாக இருக்கிறது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ். இதில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சூரியனை குறிக்கக்கூடிய குறிய கோர்ஸுங்க, படிப்புங்க. அதனால் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்து சூரியனை குறிக்கக்கூடிய படிப்புங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா பிபிஏ இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தம் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் வந்து பிபிஏ குறிக்கும். அப்புறம் பிபிஏங்கிறது நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் குறிக்கிறது எதுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனில் தான் அடங்கும். பிபிஎம் பிபிஏ ரொம்ப அதிக மார்க் எடுக்கிறவங்க ஃபஸ்ட் குரூப் படிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு கம்மியாக மார்க் எடுக்கிறவங்க ஓரளவுக்கு +2ல் கம்மியாக மார்க் எடுத்துகிட்டு நினைக்கிறவங்க நம்ம வந்து பிபிஏ பிபிஎம் படிக்கலாம். அதனால வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா அதிக மார்க் எடுக்கிறவங்க ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறாங்க. அதுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான மார்க் எடுக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குன்னா ஓரளவுக்கு சூரியன் நமக்கு சப்போர்ட் பண்ணி வருது, கணக்கு வழக்கு சப்போர்ட் பண்ணி வருது, நம்ம பிபிஏ படிக்கணும், ஃப்யூச்சரில் பிபிஎம் படிக்கணும், இதெல்லாம் வந்து கணக்கு வழக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வழியில் போகணும், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட வழியில் போகணும். பிபிஏ அதாவது நிர்வாக சம்மந்தப்பட்ட வழியில் போகணும்னா நம்ம என்ன படிக்கணும், 3rd குரூப் படிக்கலாங்க. 3rd குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வருதுங்க, அது படித்தாவே பிபிஏ படிக்கலாங்க. ஃபஸ்ட் குரூப் படித்தாலும் அக்கௌண்ட்ஸ் பிபிஏ படிக்கலாங்க. மார்க் அதிகமாக நம்ம வந்து தான்ங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாதத்தில் சூரியன் வலுவோடு இருக்கணுங்க, 1, 6, 10 தொடர்பில் இருக்கணுங்க. அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா தொடர்பில் இருந்ததுன்னா அந்த ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் சம்மந்தப்பட்ட வேலையை வாங்கி கொடுக்குற அளவு நமக்கு சூரியன் வலுவோடு இருக்கணுங்க. 10ல் சூரியன் தான் கண்டிப்பாக வந்து திக்பலனுங்க. கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் குரூப் தாராளமாக படிக்கலாங்க. நீட்டு பரீட்சைக்கு நம்ம தயாராகலாங்க. அப்புறம் நம்ம ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா 10ரை கரணத்தில் பிறந்து 10ல் கேது இருந்தாலோ கண்டிப்பாக டாக்டர் இப்போ இருந்து +2ல் வந்து நீட்டுக்கு தயாராகலாங்க. அதெல்லாம் 5ல் கேது இருந்து 5ல் கேது 6ல் கேது 1, 6, 10 தொடர்பு இருந்தாலும் கேது தொடர்பு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம டாக்டர் படிக்கலாங்க. டாக்டருக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யலாங்க. அது மாதிரி அமைப்புங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது சூரியன் கேது தொடர்பு கூட டாக்டர் ஆகிறாங்க, அதுக்காக சொன்னேன். சூரியன் கேது தொடர்பு தான் வந்து அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட இதுவும் படிக்கிறாங்க. அதனால் சூரியன் கண்டிப்பாக மெயினாக சூரியன் முதன்மையாக சொல்லக்கூடியது டாக்டர் தாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டாக சொல்லக்கூடியது வந்து ஐபிஎஸ்ஸுங்க. இதுதாங்க விஷயம். அடுத்து நம்ம சந்திரன்னா வந்து லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டதுங்க, அதர் லாங்குவேஜ். ஃப்ரெஞ்சு படிக்கணும், ஃப்ரெஞ்சு அதாவது வெளிநாட்டுக்கு போகணும், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் சொல்லக்கூடிய அதை கற்றுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த சந்திரன் ஜாதகத்தில் வலுவோடு இருக்குங்க. சந்திரன் உச்சம் பெற்றிருக்காங்க.
சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல தொடர்பு இருக்கவங்க. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்றிருக்கிறது. சந்திரன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறது. சந்திர தசை நடக்கிறது. அப்புறம் வந்து சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது. அப்புறம் வந்து சந்திரன் பார்வையில் யோகத்தில் பிறந்தது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் அதெல்லாம் எடுத்து படிக்கிறவங்க நல்ல நிலைமைக்கு வரலாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா துறை நல்லா இருக்கும். நம்ம ஜாதகம் வந்து சந்திரன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உணவு சம்மந்தப்பட்ட துறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உணவு டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்டது அது மாதிரி போகலாங்க. அப்புறம் வந்து கார்டனிங், அதாவது நம்ம கார்டன் விவசாய சம்மந்த காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சந்தனக்குரியது. வெள்ளை பொருட்கள் சொல்லக்கூடிய பால்துறை சம்மந்தப்பட்ட படிப்புக்கு போகலாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஃபுட்டு ஆராய்ச்சி செய்கிறாங்களே, என்ன இருக்குது கலப்படம் சம்மந்தப்பட்ட துறைக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அந்த உணவு சம்மந்தப்பட்ட துறைக்கு படிக்கிறது எல்லாமே வந்து சந்திரன். உணவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, டிப்ளமோ சம்மந்தப்பட்ட ஃபுட் டெக்னாலஜி, சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. டிப்ளமோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் சம்மந்தப்பட்ட தயார் பண்ணுறது கோர்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து சர்வீஸ் ஓரியன்டான படிப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து 10th முடிச்சுட்டு இதெல்லாம் போகலாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திரனுக்குரிய படிப்புன்னா நம்ம ஃபுட் சம்மந்தப்பட்டது தாங்க. அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது வந்து செவ்வாய். செவ்வாய் என்ன சம்மந்தப்பட்ட படிப்பை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் கிரகம், அதாவது பராக்கிரகமாக கிரகம். செவ்வாய் ஒரு ஜாதத்தில் வலுவோடு இருந்துட்டு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிக்கலாங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அதனால் வந்து 10th அப்புறம் வந்து ஃபஸ்ட் குரூப் கண்டிப்பாக எடுத்தால் தான் நம்ம அக்ரிகல்ச்சர் போக்குவரத்துலாம் போக முடியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரிலாம் படித்தா தான் நம்ம அக்ரிகல்ச்சர் போக முடியும். ஆனால் அப்புறம் வந்து செவ்வாய் வந்து ஜாகிரபி சம்மந்தப்பட்டதை குறிக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதை குறிக்கும். செவ்வாய் குறிப்பாக வந்து போலீஸ் துறை, யூனிஃபார்ம் துறைன்னு சொல்லக்கூடிய சீருடை சம்மந்தப்பட்ட பணியில் சம்மந்தப்பட்ட துறையில் போகிறது நல்ல பலனை கொடுக்குதுங்க. அதாவது மிலிட்ரி, அப்புறம் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இந்த படிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்க. ஆனால் வந்து செவ்வாய்க்கு வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பிடி மாஸ்டர், விளையாட்டுத்துறையெல்லாம் வந்து இப்போ ரன்னிங்கு இது சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடி கோர்ஸ்லாம் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தான். அப்புறம் வந்து ஃபார்மசி, ரத்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரனால மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பும் ஒரு சில இது. ஃபார்மசியில் என்ன படிப்புன்னு கேட்டிங்கன்னா டிஃபார்ம், பிஃபார்ம், டிப்ளமோ இன் ஃபார்மசி, அப்புறம் தயாரிக்கிற அந்த சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து இது உதவுவாங்க. அணு ஆயுதம், நியூக்ளியர் வெப்பன், இப்போ போர்க்கருவிலாம் தயார் பண்ணுறாங்களே அதுக்குன்னு படிப்பு. நியூக்ளியர் கண்டமாதிக்கு வெப்பன் அனுப்புகிறாங்கல்ல, இந்த துப்பாக்கி சூடுற வெப்பன்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய இதை ரிலேட்டாக நம்ம படிக்கணும்னா எதுங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கற்றுக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் கற்றுக்கிறது, மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்துங்களை தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா போர்க்கருவியில் எங்கே பயன்படுத்தினா மிலிட்ரியில் தான் பயன்படுத்துவாங்க. அதுக்குன்னு நிறைய இருக்குதுங்க. அந்த படிப்பை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறது. அப்புறம் மிலிட்ரிக்கு போகணுன்னா கூட நமக்கு செவ்வாய் தாங்க முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th அப்புறம் போகலாங்க, 12th அப்புறம் போவாங்க. இருந்தாலும் வந்து மிலிட்ரி சம்மந்தப்பட்ட இது பண்ணுறது. அப்புறம் தோட்டக்கலை, சரிங்களா? தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட இப்போ இப்படி செடி நடுறது, ஒரு பெரிய கார்டன் அமைக்கிறது, பெரிய ஒரு அதாவது பார்க் மாதிரி உருவாக்குறது, இந்த பார்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம அதுக்கு கார்டன் கட் பண்ணுறது, அந்த தோட்ட பராமரிப்பு சம்மந்தப்பட்ட படிப்பு, அதுக்குன்னு படிப்பு இருக்குங்க, எஜுகேஷனில் இருக்குது. இப்போ கிரவுண்ட்லாம் பார்த்து கிரிக்கெட் வீரர்கள் பயன்படுத்துகிறாங்களே கிரவுண்டு, அது கூட தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட தோட்ட பராமரிப்பில் வருங்க. அதனால் வந்து இது வருங்க. அப்புறம் வந்து டென்டல், பல் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா
கண்டிப்பாக வந்து டீத்திங் சம்மந்தப்பட்ட படிப்பு, டென்டல். சரிங்களா? டென்டல்னால் வந்து பார்த்தீங்கன்னா 12th அப்புறம் ஃபஸ்ட் குரூப் எடுத்து ஆல்டர்னேட்டிவாக வந்து டாக்டர் கிடைக்கலன்னா ஓரளவுக்கு நார்மலாக மார்க் எடுத்திருந்தா நீட்டில் டென்டல் படிக்கலாங்க. அதாவது பிடிஎஸ், எம்டிஎஸ், மாஸ்டர் ஆஃப் டென்டல் சயின்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி படிக்கலாங்க. பல்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்டர் சம்மந்தப்பட்ட அதில் வந்து பொதுவாகவே படிப்பு படிக்கிறாங்க. ஒன்றாடங்கிறது நம்ம வந்து 10ஆங்கிறது தொழிலுங்க. அதனால 1, 6, 10 வச்சு சொல்லிட்டு வந்து செவ்வாய் வந்து இந்த மாதிரி நல்ல. அப்புறம் உடல் ஜிம்முக்கு சம்மந்தப்பட்ட, அப்புறம் ஜிம் மாஸ்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜிம் ட்ரைனர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாதாங்க வரும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வந்து செவ்வாதான் வரும். அப்புறம் கட்டட சிவில் கட்டட வந்து செவ்வாய், செங்கல் செவல்ல சிகப்பு கலர் நம்ம பயன்படுத்திய அமைப்பு வந்து செவ்வாய். அதனால அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலே புதன் நம்ம ஜாதகத்தில் வந்து 1, 6, 10 தொடர்பு இருந்தாலோ புதன் பொதுவாக புதன் எந்த சேர்ந்திருக்கோ அந்த வந்து கண்டிப்பா படிப்புல தடை வரும். அதுக்காக சரிங்களா? புதன் நினைச்சிருந்தா மேக்ஸ், பேங்கிங், வந்து துறை, பயோ கெமிஸ்ட்ரி, பயோமேக்ஸ், இதெல்லாம் புதன் சம்பந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்க, ஐடி படிக்கிறாங்க, படிக்கிறாங்க. சொல்லித்தர அனைத்துமே புதன் தாங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட படிப்பு கூட புதனால தாங்க வரும். சரிங்களா? அப்புறம் இந்த வானிலை ஆய்வு மையம் சம்பந்தப்பட்ட படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனை தான் குறிக்குங்க. அப்புறம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோட சேருதோ அந்த படிப்பு நமக்கு கொடுக்குதுங்க. புதன் காற்று ராசியிலிருந்தா வானிலை ஆய்வு சம்மந்தப்பட்டது. புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசியிலிருந்தா அதாவது மரைன் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய கப்பல் இன்ஜினியரிங் படிக்கிறது. இதெல்லாம் புதன் செவ்வாய் வந்து நீராசிரியர் தொடரும் தான். அதாவது புதன் மட்டும் தனிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டதாங்க. ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட படிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தாங்க ரொம்ப 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 முக்கியம். பத்திரிகை துறையிலேருந்து ஸ்டெனோ, சரிங்களா, ஷார்ட் ஹேண்டு, அப்புறம் டைப்ரைட்டிங் ஹையரு லோயரு, இந்த பேப்பர் சம்மந்தப்பட்ட பேப்பர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, பேப்பர் டெக்னாலஜியில் படிச்சுட்டு வேலையில் இருக்கிறது அது, அதாவது புஸ்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே. அப்புறம் லைப்ரரி, சரிங்களா, லைப்ரரி சம்மந்தப்பட்ட கூட வந்து உங்களுக்கு வந்து புதனை தாங்க குறிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது என்ன குருன்னா உங்களுக்கு சொல்லி அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் வளர்ப்பு மையம், அப்புறம் குழந்தைகள் டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், மைக்ரோபயாலஜி லேப், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு சம்மந்தப்பட்ட படிப்பு. வந்து சுக்கிரனுக்கு இப்போ நம்ம பார்க்க குரு நிறைய இருக்கு. நீதிபதி, ஜட்ஜ் ஆகிறது கூட இருக்கு. வந்து மேலே மேலே பிஏ பிஎல் படிச்சுட்டு அப்படி ஆகக்கூடிய படிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது குரு கேது, குரு சனி அந்த மாதிரி தொடர்பு இருக்கும்போது வரும். இப்போ வந்து நம்ம சுக்கிரன் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுக்கிரன் தாங்க. அனைத்து சயின்ஸையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரனுங்க. அனைத்து சயின்ஸ் அதில் வந்து வேதியியல், ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, சரிங்களா, அப்புறம் விஸ்காம், சுக்கிரனுங்கிறது விஸ்காம், சரிங்களா, விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பும் கூட இதுதான். ஃபேஷன் டிசைனிங், டிப்ளமா ஃபேஷன் டிசைனிங் இருக்கும். மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சரிங்களா. அந்த மாதிரி மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கூட சுக்கிரன் தாங்க. சினிமா இந்த மாதிரிலாம் வந்து சுக்கிரன் தாங்க. அதில் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை பற்றி படிக்கிறது அது வந்து சுக்கிரன் தானுங்க. சுக்கிரனுக்குரிய இவ்வளோ படிப்பு இருக்குது. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான விஷயங்கள், ஆடம்பரமாக எதையுமே கவர்ந்து செய்யக்கூடிய விஷயத்தில் வந்து சுக்கிரன் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சனி.
சனிக்குரிய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி வந்து பழமையை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லவா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, சரிங்களா. ஜாதக சனி திசை நடந்ததுன்னா ஹிஸ்ட்ரி, பிஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, அது மாதிரிலாம் படிச்சு கூட வரலாறு படித்தவங்கள நல்லா இருக்கிறாங்க. வரலாறு படித்தவங்க தான் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறாங்க. எம்ஏ ஹிஸ்ட்ரி, பிஏ ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து இவங்களாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய வந்து ஐடிஐ படிக்கிறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்குதுங்க. ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஐடிஐ படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஐடிஐ படிச்சுட்டு நல்ல எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அது நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரிப்பேர் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் படிப்புகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து சனி பகவான் தாங்க. பிட்டர் மோட்டார் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு பிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஒரு பிட்டாகல அப்படின்னு சொல்லி பிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் தான். 10th அப்புறம் படிக்கக்கூடியது வந்து பிட்ரு. அப்புறம் வந்து பாலிடெக்னிக், சரிங்களா. அப்புறம் பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிடெக்னிக்கில் இப்போ 10th முடிச்சுட்டு நமக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கு. மேற்கொண்டு உயர்கல்வியில் அதிக மார்க் எடுக்க முடியல. நம்ம ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக படிக்கிறது, தொழில் கல்வியாக படிக்கணும்னா நம்ம ஜாதத்தில் வந்து 7 சனி, ஜென்ம சனி, விரை சனி, கண்ட சனி எல்லாம் படிப்பை தடை பண்ணக்கூடிய கிரகங்கள் அமைப்பாக இருந்ததுன்னா நம்ம சனி பகவான் உதவி செய்வாருங்க. நமக்கு வந்து படிப்பு மார்க் கம்மியாக இருந்துச்சு, சரி நம்ம தேவையில்லாமல் போய் கஷ்டப்பட்டு படிக்கிற படிப்பை ஃபஸ்ட் குரூப் எடுத்துகிட்டு படிச்சுட்டு ஃபெயில் ஆகிறது, அப்புறம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு 10th முடிச்சோன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து சனி திசை, 7 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி இவங்கெல்லாம் நடக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் பாலிடெக்னிக் எடுக்கலாம், பாலிடெக்னிக் போய் படிக்கலாம், சரிங்களா. அது நல்லா படிப்பை தான் கொடுக்கும். அடுத்தது வந்து ராகு பொதுவாகவே வந்து அனிசெஸ்டிக் மயக்க மருந்து சம்மந்தப்பட்ட படிப்பு, லேப் டெக்னாலஜி, வெட்டினரி சம்மந்தப்பட்டது, ரேடியாலஜி, லேத்து சம்மந்தப்பட்டது, ரெக்கார்டிங் சம்மந்தப்பட்டது, ஆடியோ அண்ட் வீடியோ, சினிமா, புகைப்பட கலைஞர்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபோட்டோலாம் என்ன தெரியுங்களா, ஒரு விதமான இதுதானே ஜெராக்ஸ், ஒரு இதை எடுக்கிறதுல ஃபோட்டோ கிளிக் ஆகி ஒளி சம்மந்தப்பட்ட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை சம்மந்தப்பட்ட மூலிமா எடுத்து பண்ணுறது மூலிமா ஆடியோ அண்ட் வீடியோ அது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு படிப்புனா வந்து பார்த்திங்கன்னா ராகு நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்டதெல்லாம் கரெக்டாக எடுக்க முடியும். லேத் ஒர்க்குனா இரும்பு கம்பி அந்த வெல்டிங் வைக்கிறது, லேத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டு நல்ல பெரிய லெவலில் வருது, அது சம்மந்தப்பட்ட படிப்பு ரிலேட்டடாக படிக்கிறது, இந்த விஎன்சி மிஷினு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிறது, இல்லை 10th அப்புறம் வந்து படிக்கிறது, அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஐடிஐயில் போய் படிச்சுக்கிறது, பாலிடெக்னிக்கில் போய் கற்றுக்கிறது, அது ஓரியன்டாக மெக்கானிக்கல் படிக்கிறது, அது ஓரியன்ட் டிப்ளமா மெக்கானிக்கல் படிக்கிறது, இதெல்லாம் ராகுங்க. இதெல்லாம் வரும், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குறிக்கும், கட்டுறது வெட்டுறது, சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் குறிக்கும். நம்ம 10th முடிச்சோன்னா படிக்கல, இல்லைனா நம்ம படிக்கவே முடியாதாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை. நம்ம டெய்லரிங் கோர்ஸ் கற்றுக்கலாம், சரிங்களா. ஃபேஷன் கற்றுக்கலாம், சரிங்களா. ஃபுட்டு உணவு சமைக்கிறதுக்கு நம்ம டிப்ளமோ படிப்புலாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி படிப்பில் வந்து ஏராளமான கோர்ஸ்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. நம்ம கிரகங்கள் வந்து பலம் பலவீனம் ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பலம் பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை படிச்சுக்கலாம். பொதுவாகவே சந்திரன் சனி தொடர்பு இருக்கவங்க, புணர்வு தோசை இருக்கவங்க கண்டிப்பாக அனைவரும் கேட்டரிங் படித்தா கண்டிப்பாக கேட்டரிங் படிப்பில் கொடிகட்டி பறக்கலாங்க. சந்திர தசை நடந்தால் கொடிகட்டி பறக்கலாங்க. சின்ன லெவலில் ஹோட்டல் வச்சு நடத்தணும், ஓரளவுக்கு பாஸ்போர்ட் ரிலேட்டடாக வந்து டிப்ளமோ கேட்டரிங் படிச்சுட்டு சின்ன லெவலில் பெரிய லெவலில் தான் ஹோட்டல் வைக்கணும், 5 ஸ்டார் ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா சந்திரன் சனி பார்வை, சந்திரன் சனி சேர்க்கை, சந்திர திசை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இது மாதிரி படிக்கலாம். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கவங்க கண்டிப்பாக எம்பிஏ படிக்கிறாங்க. அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா 10ல் புதன் இருந்தாவே கண்டிப்பாக எம்பிஏ படிக்கிறாங்க. அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா 1, 6, 9, 10, 11 இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப், இஓஓ, குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. +2க்கு அப்புறம் கண்டிப்பாக ஆடிட்டிங் கண்டிப்பாக படிக்கணும்னா புதன் வலுவோடு இருக்குங்க. ஐசிடபிள்யூ, சிஏ எல்லாம் படிக்கணும், புதன் வலுவோடு இருக்கணும். பொதுவாகவே உங்களோட ஜாதத்தில் வந்து
சனி வக்ரமாக இருந்தால் இரும்பு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாங்க. செவ்வாய் வக்ரமாக இருந்தால் பராக்கிரகம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு துறை சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நூல் சம்மந்தப்பட்டது, சரிங்களா, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட படிப்பு, அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் படிக்கலாங்க. குரு வக்ரமாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மெடிடேஷன் சம்மந்தப்பட்டது, யோகா மெடிடேஷன் சம்மந்தப்பட்டது படிக்கலாங்க. புதன் வக்ரமாக இருந்தால் எல்லா படிப்பையும் படிக்கலாங்க. நம்ம என்னென்ன படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ எல்லா படிப்பையும் படிக்கிறாங்க. நம்ம ஜாதகம் என்ன கிரகம் வக்ரமாக இருக்கோ அதுக்கு தகுந்த படிப்பு படிக்கும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக உன்னதமான நிலைமையில அடையலாங்க. ஒரு கிரகம் நீசமாயிட்டா கூட அதுக்குரிய தேடல், நீசமாயிட்டா அரசியல் சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க. சூரியன் நீசமாயிட்டா, புதன் நீசமாயிட்டுனா ஜோதிட சம்மந்தப்பட்டது படிக்கிறாங்க. கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட தேடல் அதிகமாக இருக்கும். எது நீசமாயிச்சோ அதை நம்மளை தேட சொல்லுங்க. அதை வச்சு அது மூலிமா படிப்பை வந்து நம்ம படித்து பேர் புகழ் அந்தஸ்து வாங்கினாங்க. புதன் நீசமாயிட்டா. அப்புறம் வந்து செவ்வாய் நீசமாயிச்சு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுத்துங்க. நில அளவியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நாலேஜ் அதிகமாக இருக்குங்க. சுக்கிரன் நீசமாயிச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி படிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா புதன் நீசமாயிச்சு கவலைப்படாதீங்க. படிப்பு கணக்கு சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைனிங், இது அனைத்து விஷயத்தையும் நம்ம பார்க்கலாங்க. அனைத்தும் கற்றுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நம்ம கிரகம் நம்ம கவலையும் தேவையில்லை, நல்லா இதாகிட தேவையில்லை. பொதுவாக அனைவருமே விவசாயம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. விவசாயம் படிக்கணும்னா கண்டிப்பாக சந்திரன் சேர்க்கை, செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக விவசாயம் படிக்கலாங்க. சூரியன் இருந்தாவே படிக்கலாங்க. அப்புறம் ஏரோநாட்டிகள் சம்மந்தம் ராகு கேதுங்க. ஏரோநாட்டிகள் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட யாரு கேதுங்க. ஏரோனம் கூடிய கிரகம் தான். சம்மந்தம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு படிப்புங்க. படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய இருக்குது. நம்ம இன்னும் கூட தொடர்ச்சி உங்களுக்கு நிறைய நான் சொல்ல கடமைப்படுறேன். அதாவது வந்து குரு நீதிபதிங்க, குரு கேது நீதிபதிங்க, குரு சனி நீதிபதிங்க. அது மாதிரி சனி கேது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, சரிங்களா. நமக்கு சனிக்கு ராகு சம்மந்தப்பட்டது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, சரிங்களா. அதாவது வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது ஜெராக்ஸ், அதாவது ஒரு பொருளை வந்து ஸ்கேன் பண்ண எடுக்கிறாங்க லேப்ரோஸ்கோபி மூலிமா. அது நம்ம உடம்புல பாடியில் ஸ்கேன் பண்ணுறாங்களா மிஷின், லேப், அந்த லேப் டெக்னாலஜி அனைத்துக்குமே ராகுதாங்க. நம்ம லேப் டெக்னாலஜி இருந்ததுன்னா அது எல்லாமே ராகு தான். தலையை ஸ்கேன் பண்ணுறது, உடம்பை ஸ்கேன் பண்ணுறது எல்லாம் ராகு கேதுக்கள் தாங்க. ராகு கேதுக்கள் ஒன்று கொண்டு தொடர்புடையனால அது ராகு கேதுக்கு இன்னொரு படிப்பு பிரித்து சொல்ல தேவையில்லை. கேது வந்து ஞானமாக இருக்கும், ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்து அதாவது யோகமாக இருக்கும், சரிங்களா. அதனால் வந்து ஒரு ஆய்வு செஞ்சு நம்ம கரெக்டாக படிக்கும்போது நல்ல படிப்பு, பேர், நல்ல புகழ், அந்தஸ்து கிடைக்குதுங்க. அதாவது பொதுவாக வந்து இப்போ 9 கிரகத்துக்குரிய படிப்பை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து தான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கிரக சேர்க்க என்னென்ன படிப்படிக்க மேற்கொண்டு வேற நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து யார் கிரகத்துக்கு என்ன படிப்பு இருக்கு, கிரக படிப்பு நம்ம கட்டமைப்பு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா. பொதுவாகவே வந்து நம்ம கிரகங்கள் தாங்க நம்மளை வழி நடத்துது, சரிங்களா. அதான் சூரியன் தான் நிர்வாகம் சொல்லியிருக்கேன், சரிங்களா. செவ்வாய்னா பராக குறிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா. கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டதில் புதன், குரு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்குது, குருமாராக இருக்கிறது. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸை சம்மந்தப்பட்ட அத்தனையுமே. சனினா இரும்பு, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி, பழசை சம்மந்தப்பட்ட எல்லாமே. ராகுனா வந்து மிஷினரி, லேபு, ரேடியாலஜி, லேத்து, ரெக்கார்டிங்கு, அதாவது ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ராகு தான். சினிமா சம்மந்தப்பட்டது வந்து டைரக்ஷன் சம்மந்தப்பட்டது வந்து புதன், சரிங்களா. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸு சம்மந்தப்பட்டது சுக்கிரன், டான்ஸு சம்மந்தப்பட்டது சுக்கிரன், மியூசிக் சம்மந்தப்பட்டது சுக்கிரன், அதில் டைரக்டிங் சம்மந்தப்பட்டது அனைத்துமே வந்து புதன்ங்க, சரிங்களா. கேமராமேன் வந்து குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்க, சரிங்களா. ராகு கேது கேமராமேன். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன்
இதெல்லாம் வந்து புதன் சுக்கரன் நமக்கு வலுவோடு இருந்துட்டாவே சினிமா துறையில் கலைத்துறையில் நுழைஞ்சிடுறாங்க. சரிங்களா? அதனால் வந்து நம்ம என்ன படிப்பு தெரிஞ்சிருக்கோம், நம்மளோட ஜாதகத்தை கரெக்டாக ஆய்வு செஞ்சு நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். பொதுவாகவே எல்லாரும் டாக்டருவாங்க. டாக்டர்னாவே சூரியன் தான். அது ரிலேட்டடாக வந்து என்ன கிரகத்தோட சேர்ந்துருக்கு, நம்ம கிரக அமைப்பு ஏதாவது ஒரு வகையில் வந்து கிரகங்கள் வந்து டிகிரி ரீதியாக வந்து வலுவோடு இருந்தாலும் அது டாக்டரெலாம் குறிக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் நிறைய மருத்துவம் இருக்குது. அக்கு பஞ்சர் சம்மந்தப்பட்டதில் ஊசியில் வச்சு குத்துற மருத்துவத்துக்கெலாம் கேதுங்க. ஊசி குத்துறாங்க பாருங்க. இன்றைக்கி மருந்தில்லா சிகிச்சை, அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர், சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேதுங்க. மருந்தில்லா மருத்துவம் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கேது ராகு தான் குறிக்குங்க. சரிங்களா? அதை தொடு உணர்வு மூலயமா படிக்கக்கூடிய படிப்பு. அதனால் வந்து உங்களுக்கு படிப்பை பற்றி இன்றைக்கி நிறைய நான் சொல்லிட்டேன். மேற்கொண்டு நீங்கள் நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி ஒரு முறை நேரடி செஞ்சீங்க பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து இன்னும் மேற்கொண்டு இன்னும் நிறைய தகவலை உங்களுக்கு நான் கொடுக்க காத்திருக்கிறேன். ஸ்டார் ஜோஸ்ங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்தித்ததில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.